2021 பொறுத்தளவுக்கு திமுக அதிமுக அது அதிமுகவுக்கு 10 வருஷம் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. நெகட்டிவ் இன்கம்பன்சி இருந்துதான். நெகட்டிவ் இன்கம்பன்சி இருந்தாலுமே இங்க 2 பேருக்கும் இன்ஃபேக்ட் திமுக பாத்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோரை வச்சுட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்றாங்க. அவ்வளோ பெரிய ஒரு ப்ரொமோஷன்ல இருந்தது, ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சு. அதிமுகல நிறைய பிரச்சனை, தலைமை இஷ்யூ இருந்தது, மற்ற நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. எல்லாத்தையும் மீறியுமே திமுக அதிமுகக்கு என்ன டிஃபரன்ஸ் ஆஃப் ஓட்ஸ்ன்னு பார்த்தா ஜஸ்ட் அரௌண்ட் 4% தான் இருந்துச்சு. இப்போ இந்த 4% ஓட்டு அப்படிங்கிறத என்ன மாதிரி கால்குலேஷன்ஸ் வந்து இப்போ அதிமுக உதாரணத்துக்கு பிஜேபி என்ன சொல்றாங்க யோசிக்கிறாங்க பாத்தீங்கன்னா, இந்த 4% அப்படிங்கிறத இப்போ திமுக 5 இயர்ஸ் ஆட்சி புரிஞ்சதுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் இன்கம்பன்சியை வச்சும், அதே மாதிரி விஜயோட என்ட்ரியை வச்சும், விஜய் என்ட்ரியில கண்டிப்பா விடுதலை சிறுத்தை கட்சி ஓட்டு அங்க கொஞ்சம் போகும், திமுக ஓட்டு கொஞ்சம் அங்க போகும், அதே மாதிரி சீமான் ஓட்டு கொஞ்சம் அங்க போகும், அதிமுகலே கொஞ்சம் போகும். இது ரெண்டையும் வச்சு அதிமுக கொஞ்சம் இங்க ஸ்ட்ராங் பேஸ் பண்ணாங்கன்னா ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படிங்கிற கால்குலேஷன் தான் பிஜேபிக்கும் இருந்திருக்கிறது என்று சொல்றாங்க.